சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 27 மற்றும் 28ஆம் சூரணையிலே இவற்றுக்கு விதி ராகங்கள் பிரேரகங்கள் மண்டினாரும் மற்றையாரும் ஆசிரியம் என்று அருளிச் செய்கிறார். இப்படியாக கீழே கூறப்பட்ட கர்மம் மற்றும் கைங்கரியம், அதாவது கிரியா மற்றும் விருத்தி ஆகிய இரண்டையும் செய்ய தூண்டுவது எது என்ற கேள்விக்கு விடை அருளிச் செய்கிறார் 27ஆம் சூரணையிலே. கர்மம் செய்ய தூண்டுவது யாதெனில் யஜேத, அதாவது யாகம் செய்ய கடவன் என்றும், ஜுகுயாத், அதாவது நெய்யை ஹோம அக்னியிலே அர்ப்பணிக்க வேணும் என்பது போன்ற சாஸ்திரங்களிலே கூறப்பட்டுள்ள விதிகளே ஆகும். அதே போல கைங்கரியம் செய்ய தூண்டுவது யாதெனில் பகவத் அனுபவ ஜனித பிரீதிகாரித என்று சரணாகதி கத்தியத்திலே சுவாமி ராமானுஜர் கூறியபடி பகவத் அனுபவத்தால் பிறந்த பிரீதி, அதாவது அனைத்து விதமான கைங்கரியங்களிலும் ஈடுபடுத்தவல்ல ஆசையே ஆகும். இதைத்தான் ஆழ்வாரும் உகந்து பணி செய்து என்று திருவாய்மொழியிலே அருளிச் செய்தார். அடுத்ததாக கர்மம் மற்றும் கைங்கரியம் ஆகிய இரண்டும் செய்வதற்கு ஏற்றவர்கள் யார் யார் என்ற கேள்விக்கு விடை அருளிச் செய்கிறார் 28ஆம் சூரணையிலே. கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சிபேர் மல்லை என்று மண்டினார் என்று திருக்குறுந்தாண்டகத்திலே அருளியதற்கு ஏற்ப சர்வேஸ்வரன் உகந்தருளின நிலங்களிலே, அதாவது அந்த எம்பெருமான் மிகவும் விருப்பத்துடன் தானே வந்து வசிக்கும் திவ்ய தேசங்களிலே ஆழ்ந்த பற்றுதல் கொண்டு அவனுக்கு பணிவிடை செய்வதே தங்களுடைய குறிக்கோள் என்று இருக்கும் பிரபன்னர்களே கைங்கரியத்துக்கு ஏற்றவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். அதே போல விளக்கின் விதியில் காண்பார் என்று திருக்குறுந்தாண்டகத்திலே கூறியதற்கேற்ப அந்த எம்பெருமான் முயற்சி மீதுள்ள நம்பிக்கையை காட்டிலும் தங்களுடைய முயற்சி மீதுள்ள நம்பிக்கையால் சாஸ்திரங்களிலே கூறியபடி கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகம் முதலானவற்றை செய்து கொண்டு இருக்கிற உபாசகர்கள் அனைவருமே கர்மத்துக்கு ஏற்றவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் எம்பெருமானுடைய முயற்சி மீது நம்பிக்கை இருந்தால் அவனே இஷ்டப்பட்டு எப்பொழுது எதை தர வேண்டுமோ தரட்டுமே என்று விட்டுவிடுவார்கள் அல்லவா? அப்படி இல்லாமல் எனக்கு சொர்க்கம் வேணும், அதற்காக ஜோதிஷ்டோம யாகம் செய்கிறேன், எதிரிகளை ஜெயிக்க வேணும், அதற்காக ஸ்ரேன யாகம் செய்கிறேன் என்று முயன்றால் அப்பொழுது எம்பெருமானுடைய முயற்சி மீது நம்பிக்கை இல்லை என்று தானே ஆகிவிடுகிறது. ஆக இதன் மூலம் கைங்கரியம் மற்றும் கர்மம் ஆகியவற்றுக்கு தகுதியானவர்கள் யார் யார் என்று அருளிச் செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.